அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை. ஆகையால் நீங்கள் என்னை போல் ஆகுங்கள் என அறிவுரை கூறுகிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளையும் ஆவிக்குரிய அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட கொரிந்து நகர திருச்சபையின் மக்கள் பொறாமை, சண்டை, சச்சரவு என்கிற ஊன் இயல்பின் தன்மையில் வாழாமல் தன்னை போல் அன்பு, பொறுமை, கனிவு, தாழ்ச்சி என்கிற ஆவிக்குரிய தன்மையில் வாழ வேண்டும் என்று கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக அழைப்பு விடுக்கிறார். புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக 2 அழகான கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்கிறார். முதலாவதாக, திருச்சபையை வழிநடத்தி சொல்லுகிற மெய்ப்பர்கள், இறை பணியாளர்கள் ஆவிக்குரிய தன்மையில், ஆவிக்குரிய இயல்பில் வாழ்ந்து திருச்சபையின் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக விளங்க வேண்டும், திருச்சபையின் விசுவாசிகளுக்கு முன்னோடியாக திகழ வேண்டும் என்ற அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக சொல்லுகிறார். திருச்சபையின் விசுவாசிகள் ஆவிக்குரிய தன்மையில், ஆவிக்குரிய இயல்பில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று திருச்சபையின் மெய்ப்பர்கள், இறை பணியாளர்கள் அவர்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக முதலாவது அழகான கருத்தை பதிவு செய்கிறார். இரண்டாவதாக, திருச்சபையின் விசுவாசிகள் திருச்சபையின் மெய்ப்பர்களைப் போல் ஆவிக்குரிய தன்மையிலும் ஆவிக்குரிய இயல்பிலும் வாழ்ந்து இயேசு கிறிஸ்து வழியாக தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, தாங்கள் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளை, தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அருள் கொடைகளை காத்துக் கொள்ள வேண்டும் என்று இரண்டாவது அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய இயல்பிலும் ஆவிக்குரிய தன்மையிலும் நாம் வாழும் போதுதான் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் நாம் நிலைத்து நின்று வாழ்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளை காத்துக் கொண்டு வாழ்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அருள் கொடைகளில் நாம் நிலைத்து நின்று வாழ்கிறோம் என்பதை புரிந்தவர்களாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஊன் இயல்பின் தன்மையில் வாழாமல் வாழ்நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆவிக்குரிய இயல்பில், ஆவிக்குரிய தன்மையில் நாம் வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவிக்குரிய இயல்பிலும் ஆவிக்குரிய தன்மையிலும் வாழும் போதுதான் நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆவிக்குரிய இயல்பிலும் ஆவிக்குரிய தன்மையிலும் இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரா மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.